வணக்கம். செல்வத்தில் செல்வம் சேவை செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இருந்தாலும் இதே ஆனந்தபுரம் நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து ரோஜ் என்ற பெயரோடு யாவோர் ஒரையில்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். எனக்கோ இருப்பது ஒரே அண்ணன் ஓப்பன் அண்ணன். அண்ணன் பெயரோ ஆனந்தன். அயல் நாடு சென்று 10 படிப்புகளை முடித்து இன்று தாயகம் காணுகிறார். சென்று அண்ணனை காண வேண்டும் அண்ணா. அண்ணா அறியாத வயசுல பார்த்தேன். அண்ணா நீங்களும் அயல்நாடு சென்று விட்டீங்க பட்ட படிப்பு முடிப்பதற்காக. அண்ணா நீங்க அதை சாப்பிட்டீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறியா இல்லையா? எனக்கு எதுவுமே தெரியாதண்ணா. எனக்கு என்னமா குரலுக்கு பதில் அதை நினைச்சு 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 அண்ணா நான் சாப்பிடாத துரும்பா எனக்கு தண்ணா. அப்படியா? பார்த்தாலே தெரிஞ்சு 2 சொத்து குண்டா இருக்கிறமா இல்ல அண்ணா. அதாவது நினைக்கிற பத்தியா எனக்கு என்ன குரலுக்கு போதே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அயல் நாட்டுக்கு அனைத்து வசதிகளும் சிறப்பா இருக்கிறேன். அது மட்டுமல்லாம எங்க ரோஜா உனக்கு பிடிக்கும் என்று அண்ணன் ஒவ்வொரு கடையாக ஏறி 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 இறங்கி இறங்கி என்ன பொருள் வாங்கி என்ன பொருள் அண்ணா சொல்லுங்க அண்ணா. உனக்காக அண்ணன் என்னென்ன பொருள் வாங்கி என்ன பொருள் அண்ணா? கண்ணாடி எனக்கா?
போய் எங்க போயிடா இந்த உட்காந்து யூடியூப் பக்கத்துல கேமரா பக்கத்துல வாங்கிடுவாங்க. என்ன சொன்னா என்ன சொல்றா? என்ன சொன்னா இவங்க ஒட்டி வராங்களா புருஷ மொண்டாட்டியான்னு கேக்குறீங்க. ஏய், எங்களை பார்த்தா புருஷன் கொண்டாட்டியோட தெரியுது கட்டி பிடிச்சி சொல்ல மாட்டான். அறிவு வெட்டுறே பாசம் வளர்றா அவன் நாட்டுக்கே இளவரசி அவளை பார்த்து உலகத்துல அவங்க தங்கச்சி கட்டி பிடிச்சி பாசண்டா அப்பேற்பட்ட பாசண்டா. ஏய் தங்கச்சி ஒரு நாள் பாத்திருக்கியா ஆளாடு வருடக்கணக்கா புரிஞ்சு இருக்குதா பாசண்டா பாசம் பாரு தங்கச்சி அவதான் தெரியாம சொல்லிட்டான். ஆனா நாங்க யாரு உங்களுக்கு தெரியும் விலக்கு சொல்லிட்டேன். சபாஷ்டா இவங்க புருஷன் பொண்டாட்டி கிடையாது, கணவன் மனைவி. கணவன் மனைவி அறிவு கெட்டவன். ஐயா தெரியாம சொன்னா நீ தெரிஞ்ச கூட வேற துரோகம் செய்யறா முட்டாள். உங்க தங்கச்சிய சின்ன வயசுல இருந்து நான் தான் வச்சிருந்தேன். தூக்கி வச்சிருந்தேன். நம்ம தெருப்போக்கு ஐஸ் வண்டி வந்தா போதும் குழந்தை ஓடு ஐஸ் நடக்கும். எதுக்குடா வருது? ஐஸ் கோசம். ஓ அடம்பிடிக்குது. 8வது இருந்து ஐஸ் கொலாடிக்கிறது. அப்படியா? டேய் அப்படி நான் என்ன பண்ணுவேன், ஒரு குச்சி ஐஸ் வாங்கி குழந்தை வாங்கி மாமாவுக்கு பல்லாக்கு போட்டுப்பேன். இப்ப கேட்கல கொடுக்கவே மாட்டேன். டேய் தவற பேசாதடா. நீ சின்ன வயசுல 1000 முறை கெஞ்சிருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம், என் தங்கச்சோட இருக்கலாம். ஆனா இப்போ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் வளர்ந்து விட்டா தவறா பேசக்கூடாது. வயசு கண்டாலா? ஆமாண்டா. யாரை காத்து வயசு கண்டா? இந்த சமாச்சாரம் நான் தானே வச்சிருந்தேன். டேய் தூக்கி வச்சிருந்தேன். ஐ வயசு கண்டியா? புடிச்சாங்க அண்ணா. ஏடா புட்டு காசை போற பிட்டானி அட இங்க. அதனால தவறா பேசக்கூடாது. இன்னைக்கு என் தங்கச்சி நல்லபடியா படிச்சு யாதொரு குறை இல்லாம விளையாட்டுத்துறை பிடி டீச்சரா முன்னேறிக்கிறார். பிடி டீச்சர் உங்க தங்கச்சியா? அப்படியே அல்லவா? டீச்சர் சொன்னா கப்பில கூப்பிடுறேன். ஏய் டீச்சருக்கு என்ன பயிற்சி கேக்குறா? உங்க தங்கச்சி டீச்சர். ஏய் நான் தான் மாணவன். மாணவன் அப்பா அம்மா வீட்டுல அண்ணா நாட்டுக்கு இளவரசி கிட்ட போய் கேப்ப. டீச்சர் இல்லப்பா. உங்க தங்கச்சி டீச்சர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்க. என்னடா கேள்வி கேட்கணும்? எந்த டீச்சர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க? என் தங்கச்சி அவர்கிட்ட பயிற்சி இருக்கிற மாணவர்கிட்ட இப்படிதான் அன்பாவும் பண்பாவும் பேசுவாடா? அப்ப மாணவனா டீச்சர் யாரலாமா? டேய் அறிவு கெட்டவனே. டேய் ஒரு ஆசிரியர் தெய்வத்துக்கு சமண்டா. அதான் கேளு. யாரல? டேய் கேளுடா. நீ தான் டீச்சர். நான் தான் டீச்சர். நான் தான் மாணவன். நீ தான் மாணவன். என்ன பார்த்து டேய் மாணவா பூனை எதுக்கு குடிக்கணும் கேளு. நான் தான் டீச்சர். ஆமா நீ தான் மாணவன். மாணவன் உன்னை பார்த்து டே மாணவா ஏய் உன்னை எது குடிக்கும்? டீச்சர் பாலை குடிக்கும். அண்ணா அண்ணா உன பாலை குடிக்காத டீச்சர் பால். யாரு கேள்வி கேட்க? டீச்சரே அத டீச்சர் கிட்ட சாப்பிட்டா சொன்னமா. ஏய் அப்ப டீச்சர் யாரு பக்கத்துல இருக்கோ அவளை சேர்த்துப்பேன். எங்க அத கிட்னி வேலை செய்யும். ரெண்டாவது கேள்வி. டேய் மாணவா ஆந்த எது தங்கன்னு கேளு. அடே மாணவா சொல்லுங்க டீச்சர். ஆந்த எங்க தங்கம்? டீச்சர் பொண்ணு தங்க. அண்ணா உன்னை நம்பி என் தங்கச்சி கேள்வி கேட்க அனுப்பணும் பாரு. என்ன சொல்லணும்? உனக்கு ஒரு கேள்வி. அப்படியா? உதாரணத்துக்கு நீ தான் சாரி சாரி நான் தான் மாணவன். என்ன பார்த்து டேய் மாணவா அணில் எதை குறிக்கணும் கேளு. அப்படியா? டேய் மாணவா அணில் எதை குறிக்கும்? எந்த சார்புல பார்த்தா கேள்வி கேக்குறாங்க. டேய் மாணவா அணில் எதை குறிக்கும்? சார் கொட்டை குறிக்கும். அங்கதான் டேய் ஐயோ அப்பா அம்மாவும் நீங்க வருவீ சொல்லிட்டு வாசப்படியில நாய் மாரி காத்து. நல்லபடியா அது மட்டும் முதல்ல சொல்லக்கூடாது. அண்ணா